பராமரிப்பாளன் பணக்காரனான கதை. ஒரு தேவாலயத்தை பராமரிக்கின்ற பொறுப்பில் இளைஞன் ஒருவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். பல ஆண்டுகளாக அங்கேயே வேலை பார்த்த அவன் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டான். புதிதாக பொறுப்பேற்க அந்த தேவாலயத்திற்கு ஒரு பாதிரியார் வந்தார். தேவாலயத்தை பராமரிக்கின்றவன் எழுத படிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என அவர் எண்ணினார். இந்த வயோதிகனுக்கோ எழுத படிக்க தெரியாது. 6 மாதத்திற்குள் அவன் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவன் வேலையிலிருந்து விலக வேண்டும் என்று அவர் உத்தரவு போட்டார். அந்த வயதில் அவனால் எழுத படிக்க முடியவில்லை. எனவே 6 மாதத்திற்கு பிறகு வேலையிலிருந்து அவன் நீக்கப்பட்டான். பெரிதாக அவன் ஏதும் சேர்த்து வைக்கவில்லை. கவலையுடன் வீட்டை நோக்கி நடந்தான். வழியில் அவனுக்கு நாவறண்டது. தண்ணீரை தேடினான். சுற்றியெங்கும் தண்ணீர் கடையில்லை. 2 மைல் நீளமுள்ள அந்த சாலையில் எந்த பகுதியிலும் தண்ணீர் கடையில்லை. தன்னை போல் எத்தனை பேர் தண்ணீர் இல்லாததால் அவதிப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்த அவன் அந்த சாலையில் தண்ணீர் கடை வைக்க எண்ணி உடனடியாக வைத்தும் விட்டான். வியாபாரம் பெருகி விரைவில் பெரும் பணக்காரனாகி விட்டான். கணக்கு விஷயமாக ஒரு நாள் வங்கிக்கு சென்றிருந்தான். வங்கி அறிக்கை ஒன்றினை படித்து அவன் கையெழுத்திட வேண்டியிருந்தது. படிக்க தெரியாது என சொல்லி படித்து காட்டும்படி அதிகாரியை கேட்டுக்கொண்டான். தீப்படைந்த அதிகாரி, எழுத படிக்க தெரியாமலேயே இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகி இருக்கிறீர்களே, தெரிந்திருந்தால் இன்னும் என்னவெல்லாம் செய்திருப்பீர்கள் என்றார். எழுத படிக்க தெரிந்திருந்தால் தேவாலயத்தில் பணியாளனாகவே இருந்திருப்பேன் என்றான் அவன்.